எதிர்நீச்சல் சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஜனனி இங்கே விஷயம் தெரிஞ்ச உடனே நேராக பார்கவிக்கு கால் பண்ணுறாங்க. பார்கவி, நான் சொல்கிறது செய், புரியுதா அப்படின்னு. பார்கவியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதாவது இங்கே நந்தினி இந்த 2 பேரும் ரொம்ப ஆவேசமாக கிளம்பி போன உடனே ஜனனி கால் பண்ணி சொல்லிட்டாங்க. எப்பா ஜனனி, அவங்க 2 பேரும் ரொம்ப ஆவேசமாக கிளம்பி போகிறாங்க, வீட்டில் பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கப்புறம் தான் ஜனனி பார்கவி கால் பண்ணி விஷயத்தை ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஜனனி போன உடனே இந்த அறிவுக்கரசி, வாடி வா, என்னடி அன்றைக்கி ரூமுகளை விட்டு 4 பேர் சேர்ந்து நடித்ததுனால ரொம்ப துளிவிட்டு போச்சோ, அதான் நாங்கள் இதுதான் நடக்கும்னு சொல்லியிருக்கோம், அதையும் மீறி தரிசனம் பண்ண வச்சு இன்னும் ஆட்டம் காட்டுறீங்களா, இன்னையோட உன் கதையை முடிக்கிறேன்டி அப்படின்னு ஜனனி கழுத்தெல்லாம் பிடிச்சி நடிச்சு அறிவுக்கரசி பேய் ஆட்டம் ஆடுறாங்க. அது வரைக்கும் பொறுமையாக அந்த ரேணுக்கா, என்னடி நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன், ஃபஸ்ட்டு நீ எதுக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு சொல்லுமால, என்ன ஆடிட்டுருக்கண்ணா, இந்தா பாரு வேணாம் அமைதியாரு, என் கோவத்தை சீன்னு, யார் கோவத்தை யாரடி சீன்றா, இல்லை கேட்குறேன் யார் சீன்றா, என் புருஷன் என்னடி பாவம் பண்ணார், அந்த ஆளை நீனு அந்த நிற்கிறான் கதிர் பைய எல்லாம் சேர்ந்து அடித்து கொண்டு போட்டு இன்றைக்கி என் புருஷன் பலிக்கடாவை போய் ஜெயிலில் உட்காந்துருக்கான், அவனை பார்க்க நாங்கள் போயிட்டு வரோம், எங்கள்கிட்ட நம்ம துள்ளிக்கிட்டு வர தாவிக்கிட்டு வர, இந்த பாரு நான் பொறுமையாக இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்குன்னு நாங்கள் பயந்துட்டோம், நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோன்னு சொல்லி ரொம்ப ஓவராடாத, நான் மனுஷன் இருக்க மாட்டேன் அப்புறம் அப்படின்னு ரேணுக்கா இங்கே ஒரு பக்கம் அறிவுக்கரசியை வச்சு செய்கிறாங்க. என்னென்ன பேசுகிறாங்க. இந்த பாருடி, உனக்கு என்னடி வேலை இந்த வீட்டில், உன் தங்கச்சானே வாழ போகிறா, இல்லை கேட்குறேன் இன்னும் தங்கச்சி கல்யாணமே ஆகல, கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் இப்படி இருந்து உட்காந்துட்டு இந்த வீட்டில் நாட்டம் பண்ணிகிட்ருக்க, எந்த தைரியத்தில் நீ உட்காந்துருக்க, ஓசி சொல்கிறதுக்கு இது வந்து உட்காந்துருக்கியா, ஏன்டி இந்த பொழப்போட மாநாட்ட பொழப்பா தெரில, நீ பொண்ணு கொடுக்க வந்தியா இல்லை பொண்ணை கூட்டிகிட்டு வந்தியா. ஸோ ரேணுக்கா எவ்வளோ பேசணுமோ அறிவுக்கரசி பேச உடனே இந்த அறிவுக்கரசி ரேணுக்கா அடிக்க கை வாங்குறாங்க. கை ஓங்கி ரேணுக்கா கழுத்தை பிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜனனி வரவும் ஜனனி கழுத்தை பிடிக்கிறாங்க. உங்கள் 2 பேரும் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பிடிக்கும்போது, என்னம்மா என்ன சத்தம் இங்கே, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா போலீஸை பார்த்தோன்னே அறிவு அப்படியே டக்குன்னு பயந்து போகிறாங்க. ஏன் போலீஸ் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒன்று மேலே வராங்க. என்னாச்சுமா, என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு கேட்கவும் ஜனனி ஒன்று, சார் இந்த பொம்பளை தான் சார் தேவையில்லாமல் வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாரையும் போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, ஃபஸ்ட்டு என்னென்னு இவரை கேளுங்க சார் முதல்ல. போலீஸ் சொன்னேன், என்னாச்சுமா என்ன பிரச்சனைங்க, இங்கே பாருங்க சார் பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன், இது வந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற வீடு, இந்த வீட்டில் என் தங்கச்சியை வாழ வைக்க போகிறேன், ஆனால் அந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்களாம் சேர்ந்து என் தங்கச்சி வாழடாமல் பண்ணுறதுக்கு ஏதோ சதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா உங்கள் குடும்ப பிரச்சனை என்னன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, திரும்ப ஆளுக்காள் ஒன்றும் சொல்லாதீங்க, இந்த வீட்டில் இருக்கிற பார்கவி இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே அறிவுக்கரசி கதிர் ஷாக்காக வராங்க. ஏன் சார் இப்போ அவங்களுக்கு கேட்குறீங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லி எங்களுக்கு ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்துச்சு, அதனால தான் பார்க்க வந்திருக்கோம், என்னாச்சு அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு எங்கே முதல்ல கேட்டவுடனே ஜனனி, சார் அந்த பொண்ணு இந்த ரூமில் தான் சார் இருக்கா, அவளை பூட்டி வச்சுருக்காங்க. என்ன பூட்டி வச்சுருக்காங்களா, ஏம்மா உங்களுக்குலாம் கொஞ்சம் அறிவு இல்லையா, யார் பூட்டினது, இந்த நிற்கிறாளே ஒருத்தவி மதம் பிடிச்ச யானை மாதிரி அவள் தான் ரேணுக்கா சொன்னவனே அறிவுக்கரசி, ஏய் இந்த பாரு வேணாம் உன்னை இங்கே வெட்டி புதைச்சிருவேன், இந்த பாருமா யார் நீ முதல்ல, போலீஸ்காரங்க நாங்கள் இருக்கோங்கிறோம் இருக்கும்போது வெட்டி புதைச்சிருவாங்கிற, என்ன வெட்டி புதைச்சிருவியா, உனக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீனு, இங்கே பாரு கையும் காலையும் அடக்கிட்டு கம்முன்னு, இந்த பொண்ணு யாரும் இங்கே போட்டினது, எதுக்கு போட்டினீங்க, தொடங்க பண்ணது பொண்ணு, இங்கே பாருங்க சார் உங்களுக்கு யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது, யார் கம்ப்ளைண்ட் பண்ணதா, அந்த பொண்ணு தான் கால் பண்ணிச்சு, என்னை போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க டார்ச்சர் படுத்துகிறாங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கோர்ட்லேயே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சு, ஆமாம் இந்த வீட்டு பெரிய மனுஷன் எங்கே இந்த ஆதி குணசேகரன் அவருடைய ஜாமீன்லாம் கேன்சல் பண்ணி தூக்கி எல்லாரையும் உள்ளே போட்டுருவோம் பார்த்துக்கோ, திறமை மேலே கதவை அப்படின்னு சொல்ல அறிவுக்கரசியும் வெளியில்லாமல் கதவை திறக்காங்க. திறந்து பார்த்ததா உள்ளே யாருமே இல்லை. அன்பு ஓடி வந்து, அக்கா பாருக்கா அவனை ஏமாற்றிட்டு உள்ளே உட்காந்துருக்கத அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் தெரிய பார்த்துட்டு, என் அன்பு உள்ள அந்த தர்ஷன் இல்லையடி, ஐயோ அக்கா நான் 2 காலையும் பார்த்தேன், அந்த தர்ஷனும் அந்த பார்கவியும் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, தர்ஷன் பார்கவி கையை பிடிச்சி நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறதுக்கு சந்தோஷம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாக்கா, என்ன அன்பு இங்கே காணுமே மாப்பிள்ளைய. இங்கே உடனே போலீஸ்காரங்க, ஏமா இவங்களாம் இந்த வீட்டில் உனக்கு பிரச்சனை இருக்காமா, ஆமாம் சார் நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன், அதுவும் நிற்கிறான் அந்த பொண்ணு தான் வந்து, இங்கே பாரு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒழுங்காக போயிடு, இல்லைனா உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி என்னை மிரட்டினா சார், மிரட்டின மட்டும் இல்லாமல் என்னை அடிக்க வந்தா, தடுக்க போனதுக்கு என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரூம் கதவை பூட்டிட்டு வெளியே போயிட்டா சார், அதுலேருந்து இப்போதையும் திறக்கவே இல்லை, இப்போ தான் திறந்துருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு பார்கவி சொல்ல, போலீஸ்காரங்க உடனே, இங்கே அப்புறமா திரும்ப சொல்கிறேன், இந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க, உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறோம், திரும்பவும் இந்த பொண்ணுக்கு எதனா பிரச்சனைன்னு தெரிஞ்சு வச்சிங்களேன்,
இதுக்கப்புறம் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்ல ஜனனி, சாரி சார், நாங்கள் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டோம் சார், அதுக்குள்ளே இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சிச்சு, இனிமேல் இந்த பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் இந்த பிரச்சனையோட அப்படின்னு சொல்லி இங்கே ஜனனி சொல்லவும் போலீஸ்காரங்க உடனே சரிம்மா உனக்காக தான் போகிறேன், இங்கே அப்புறமா திரும்பவும் இந்த வீட்டில் யாராவது உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்கம்மா, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க போகிறாங்க. இங்கே அறிவுக்கரசிக்கு ஒன்றுமே புரியல. அறிவுக்கரசி யோசிக்கிறா அன்பை பார்த்து, அன்பு என்ன அன்பு, ஐயோ அக்கா நான் தான் சொல்கிறேன்ல 2 பேரையும் பார்த்தேன், அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, அதனால தான் ரூமை லாக் பண்ணேன், உனக்கு ஃபோன் அடிச்சக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வேறு யாருக்கும் ஒன்றுமே புரியல. ஜனனி அப்போ தான் யோசிக்கிறாங்க. ஜனனி விஷயம் தெரிஞ்ச உடனே பார்கவி கால் பண்ணி, பார்கவி நீ உடனே போலீஸுக்கு கால் பண்ணு, வீட்டில் என்னை கொடுமைப்படுத்துறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீ கால் பண்ணு, போலீஸ் வருவாங்க. அது மட்டும் இல்லை, தர்ஷன் எப்படி பின்புறமாக மாடி ஏறி வந்தானோ அதே மாதிரி அவனை இறங்கி போயிட சொல்லு அப்படின்னு ஜனனி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதை தான் பார்கவி இப்போது செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதில் எப்படியாவது தர்ஷனை கையங்கலமாக பிடிச்சி இந்த குடும்பத்தை ஒரு வழி ஆக்கும்னு நினச்சி வந்த அறிவுக்கரசிக்கு கடைசியில் மிஞ்சது என்னமோ ஏமாற்றம் மட்டும்தான். அறிவுக்கரசி ஏமாந்துட்டோமே, இப்படி எல்லாரும் முடியும் அசிங்கப்பட்டு நிற்கிறோமே அப்படின்னு அறிவுக்கரசி நிற்கிறாங்க. ஜனனி அறிவுக்கரசியில் போயிட்டு, இங்கே பாரு நீ நினச்சதான் சரிதான், தர்ஷன் உள்ளே வந்தான் தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை, தர்ஷன் உள்ளே வந்து பார்கவியை பார்த்தான் தான், பார்கவிகிட்ட பேசினான் தான், தர்ஷன் மனசு ஃபுல்லாக பார்கவி மட்டும்தான் இருக்கா, தர்ஷன் பார்கவியை லவ் பண்ணுறான், பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான், அது எங்கள்கிட்ட சொல்லிட்டான், நானும் பார்கவி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால் யார் என்ன நினச்சாலும் சரி, யார் தடுக்கணும்னு நினச்சாலும் சரி, எல்லாத்தையும் மீறி கண்டிப்பாக நான் பார்கவியை தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன், அதனால் ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடி, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு ஜானி சொல்ல அறிவு ஒன்று, ஏய் என்ன திமுறா உனக்கு, இங்கே பாரு நான் சொல்கிற நல்லா கேட்டுக்கோ, நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணும் யோசிங்க, என்ன வேணும் பண்ணுங்கள், ஆனால் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன், பார்கவியை தர்ஷன் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, இந்த பாட்டுக்காரி இதுக்கப்புறம் இந்த வீட்டில் விட்டு வச்சா தானே அவன் இந்த வீட்டு மருமகள் ஆக முடியும், இந்த வீட்டு மருமகள் ஆகிறதுக்கு ஒரே தகுதி என் தங்கச்சிக்கு மட்டும்தான் இருக்குன்னு ஆதிகுணசிங்கன்னு சொல்லிட்டாரு, அதையும் மீறி உங்களால் இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நிப்பாட்ட முடியாதடி, நிப்பாட்டணும்னு நினச்சிங்கன்னா விளைவுகளை நீங்கள் ரொம்ப பெருசாக சந்திக்கிற மாதிரி இருக்கும், இங்கே பாரு என்னை அடிச்சிட்டதுனால என்னை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம், இந்த பிளான்லாம் தடுத்துலான்னு கனவுல கூட காணாத, ஏதோ அன்றைக்கி நடந்ததுனால நான் ஒன்றும் டம்மி பீஸ் கிடையாது, பொறுமையாக இருக்கேன், என் தங்கச்சி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு சாவு விழக்கூடாதுன்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன், ஆனால் ஒன்று என் தங்கச்சி கழுத்தை தாலி ஏறட்டும், அதுக்கப்புறம் காவு கொடுக்குற மாதிரி உங்கள் எல்லோரும் இந்த வீட்டுக்கு காவு கொடுக்காம நான் போக மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி போகிறாங்க. ஒரு பக்கம் அறிவுக்கரசி தான் தங்கச்சிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும்னு முடிவோடு இருக்காங்க, இன்னொரு பக்கம் தர்ஷனுக்கும் பார்கவியும் கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த வீட்டு பொம்பளைலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பேரில் என்ன நடக்க போகுது, தர்ஷன் யார் கழுத்தை தாலி கட்டினா நல்லாயிருக்கும், யார் கழுத்தை தாலி கட்ட போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.